Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Guys, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வைஷ்ணவி தேவி டெம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்பிளுக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்கிறேன். காஷ்மீர் வந்துட்டீங்கன்னா எங்கே இருந்தாலும் காட்ரா ரீச் ஆகிடுங்க. காட்ராவில் ட்ரெயினில் கூட வந்துருக்கலாம், ஆறு வந்து கேபில் கூட வந்துருக்கலாம் பனிகால்லேருந்து. ஸோ அப்படியே நம்ம வந்து பகல்காம் முடிச்சுட்டு அங்கேருந்து காட்ராக்கு வந்து கேபில் வந்துட்டோம். பகல்காம்லேருந்து பனிகால் வந்துட்டு பனிகால்லேருந்து ஒரு கேபில் வந்து காட்ரா வந்தோம். காட்ரா வந்து நைட்டு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு அப்படியே வைஷ்ணவி தேவி டெம்பிள் போனோம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஐடி கார்டு நமக்கு வேணும். அது நம்ம வந்து நம்ம ஆதார் கொடுத்து அங்கே போய் ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில், அது எங்கேன்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை போயிட்டு வைஷ்ணவி தேவி டெம்பிள் யாத்திரான்னு இருக்கும், அங்கே போயிட்டு நமக்கு ஒரு ஐடி மாதிரி தருவாங்க, அதை வாங்கிக்கணும். வாங்கி நம்ம ஆதார் கார்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கணும். காலையில் பார்த்தீங்கன்னா மலையில் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், அதனால் அதை பார்க்க போயிட்டே இருங்க. அங்கே போன 1 கிலோமீட்டர் நடந்து போனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டெம்பிளே ரீச் ஆகும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு. ஸோ போக முன்னாடி ஏடிஎம்லாம் இருக்கும், அது வந்து கேஷ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுட்டு எதாவது வாங்கணும் அப்படின்னா ஸோ ஒரு நாளுக்கு நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் போகிற வழியில் கேஷ் எதாவது ஏடிஎம் எதாவது இருந்தோன்னா கேஷ் எடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம போகிற வழியில் சிம் இருக்கும், சிம் கார்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க, அது உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. அப்படியே போயிட்டு ஒரு என்ட்ரி இருக்கும், என்ட்ரியில் வந்து நம்ம செக்கிங் பண்ணிவிட்டு பேக்லாம் இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எப்படிலாம் போகலாம் அப்படின்னா நடந்து போகலாம், எலக்ட்ரிக் வண்டியில் போகலாம், குதிரையில் கழுத மாதிரி இருக்கும் அதில் போகலாம், அப்புறம் தூக்கிட்டு போகிறது உண்டுன்னு நினைக்கிறேன், அதில் கூட போகலாம். அது எல்லாருக்குமே காஸ்ட் வந்து 2000 3000 அந்த மாதிரி இருக்கும். நம்ம இதில் வந்து நடந்து தான் போகணும். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போய்க்கலாம் வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு. ஆனால் இது ஒரு பவர்ஃபுல் டெம்பிள்னு சொல்கிறாங்க காஷ்மீரில். ஸோ நம்ம வந்து போயிட்டு வந்துட்டோம், இது ஒரு 2 மாதம் ஆச்சு போயிட்டு வந்து. ஸோ இதுக்கு ஒரு இன்ட்ரோ எடுக்காததுனால நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் சரியான டெம்பிள் கைஸ், ஆனால் போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் மேலே போனீங்கன்னா. ஸோ ஒரு பவர்ஃபுல் டெம்பிள், எல்லோரும் போய் பாருங்கள். காஷ்மீர் ட்ரிப் போகிறீங்கன்னா வைஷ்ணவி தேவி டெம்பிள் போகாமல் வராங்க. ஸோ அந்த ட்ரிப்லேயே அதையும் முடித்து பார்த்துட்டு வாங்க. செம்மையான டெம்பிள், ட்ரெக்கிங் தான், ஆனால் போகிற வழியில் நீட்டாக போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் ரொம்ப தூரம் ஏறணும், சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு வாங்க எல்லோரும். ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் கிச்சடி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஒரு 4 மணிக்கு இந்த ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக அப்படியே நம்ம பேக்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே வைஷ்ணவி தேவி டெம்பிள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகிற வழியெலாம் இப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். வைஸ் வேறு லெவலில் இருக்குது. காலையே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஸோ அப்படியே போயிட்டு பார்ப்போம். இந்த டெம்பிள் வந்தானா ஸ்டேஜ் 2வா. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா தேர்ட் இது வந்துடும். தேர்ட் இதுனா மெயின் கோயில் வந்துடும். அதுக்கு முன்னாடி வந்து ஷாப் எதுவும் பெருசாக இருக்காதான். அந்த ஷாப் எதுவும் வரலைன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். அது ஒரு கணக்கு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோன்னா இந்த பக்கம் ஒரு வே போகும், இது வந்து சும்மா இப்படி ஃப்ளாட்டாக போகும். இங்கே போனோன்னா ஒரு 360 ஸ்டெப்ஸ் ஏற மாதிரி இருக்கும். ஏறினா வந்து ஹாஃப் ரீச் ஆகிடுவோம். ஸோ நம்ம வந்து படிக்கலாம் ட்ரை பண்ண போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் தூரம் மேலே வந்தோடனே அப்படியே கட்ரா ஃபுல்லாக அப்படி தெரியும். மார்னிங் ஒரு 7 கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் வியூ, சன்ரைஸ் ஆக போகுது. அப்படியே பார்க்கலாம். நம்ம மேலே போயிட்டு ஸ்டெப்ஸ் தான் ட்ரை பண்ணுறோம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் போயிடலாம். போயிட்டு அப்படியே பார்க்கலாம். இந்த வியூ ஃபோனில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தெரில, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஆனால் சரியான வியூ இது. போகிறப்போ மார்னிங் ட்ரெக் பண்ணுங்கள், அந்த வியூலாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாங்க. அப்படியே மேலே வந்து பார்த்தா தெரியும், இதெல்லாம் மலைக்கு மேலே தான் இந்த ஊரே இருக்குது. கட்ராவே ஃபுல்லாக மலைக்கு மேலே தான் கெட்டியே வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா மலை, அப்புறம் ஊர், அப்புறம் மலை, அப்புறம் பின்னாடி பார்த்தா க்ளவுட் பெட்ஸு, அதுக்கு பின்னாடி பார்த்தா மவுண்டெயினு, இங்கே பார்த்தா சன்ரைஸ் ஆகுது. இங்கே அப்படியே நம்ம படி ஏறிட்டுருக்கோம். வேறு லெவல் வீல், அப்படியே இருந்து பார்த்துட்டே இருக்கலாம் போலே இருக்குது.
அப்படி இங்கே சன்செட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ மார்னிங் ட்ரை பண்ணுங்கள், அப்படி போயிட்டு பார்ப்போம் கைஸ். போகிற வழி ஃபுல்லாகவே ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் தனித்தனியாக டாய்லெட் இருக்குது. அதனால் இந்த பிரச்சனை இல்லை, தண்ணி மட்டும் கீழே வாங்கிக்கோங்க. ஸோ அப்படியே போயிட்டு பார்ப்போம் கைஸ். அப்படியே மேலே போயிட்டுருக்கும் வழியில் இந்த கடையில் இங்கே ஒரு கடை இருந்துச்சு. அன்னாசி, வெள்ளரிக்காய், கொய்யாக்காய், வாட்டர் மில்லனு எல்லாமே இருந்துச்சு. ஒரு இது 40 ரூபா. இந்த கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு. வாட்டுக்கு வெள்ளரிக்காயெல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து தண்ணி இது ஏறப்போ ரொம்ப தண்ணியெல்லாம் துவைக்காது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் நம்ம. அதனால் இங்கே சாப்பிட்டுட்டு ஒரு வெள்ளரிக்காவும் ஒரு பைனாப்பிளும் சாப்பிட்டுட்டு ஒரு தண்ணி பாட்டிலே வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே போயிட்டு பார்ப்போம் ப்ளீஸ். படியில் ஏறணும்னா செம இன்க்ளைண்டாக இருக்குது, செங்குத்துறை ஏற மாதிரி தான் இருக்கும். ரிஸ்க் எடுக்கணும்னா இதில் ஏறலாம், இல்லைன்னா நார்மல்லே இருக்கும், அதிலே போயிருங்க. அப்படியே போயிட்டு பார்ப்போம். பாருங்க கைஸ் வியூவை. அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தோன்னா ஹெலிபேடுக்கு உள்ள இது இருக்க மாதிரி இருக்குது கரெக்டாக இந்த ரவுண்டில். ஹெலிகாப்டர்லேயே நம்ம வந்து வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு மேலே வரலாம். சார்ஜஸ் எவ்வளோன்னு தெரில, நான் பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறேன் கடைசியில். ஸோ 3 ஹெலிபேட் இருக்க மாதிரி இருக்குது. நடந்து வரலாம், குதிரையில் போகலாம், தூக்கிட்டு போவாங்க. அண்ட் நம்ம ஹெலிகாப்டர்லேயும் வரலாம். நம்ம இப்போ நடந்தால் வந்துட்டுருக்கோம். நடந்து வரதுலேயும் 2 இருக்குது. ஸ்லோப்பாக பாதையும் இருக்குது, இந்த மாதிரி வரலாம், இந்த மாதிரி படியிலையும் வரலாம். நம்ம படியில் ஏறி அங்கங்கே படி இருக்க இடத்துல படியில் ஏறி வந்துட்டுருக்கோம். அது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் 2024 லாஸ்ட்டு டேட்டு. ட்ரெக்கிங் ஜம்முல ஒரு ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். வைஷ்ணவி தேவி டெம்பிள் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு இது இயர் வந்து பிளிஸ்ஃபுல்லாக முடியுது. எப்படி நமக்கு தொடங்குதுன்னு பார்க்கலாம். வேறு லெவல் கைஸ். ஆனால் ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் போகிறது கொஞ்சம் இன்க்ளைண்டாக செங்குத்தாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் போனால் கொஞ்சம் ஃப்ளாட்டாக போகலாம். நமக்கு முடியும்னா ஸ்டெப்ஸில் ஏறலாம், இல்லைன்னா ஃப்ளாட்டாக உள்ளதே போங்க. அப்படியே போயிட்டு பார்ப்போம் கைஸ். டைம் 8 ஆகுது. ஃபைனலாக சன்ரைஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக க்ளவுட் பெட்ஸாக இருக்குது. படியில் தான் போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். மார்னிங் ட்ரெக் பண்ணவங்க வந்து லைட்டாக ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக சட்டை பின்னாடி ஃபுல்லாக விசர்த்திருச்சு. அதனால் வரவங்க மார்னிங் ட்ரெக் பண்ணிங்கன்னா லைட்டாக பண்ணுங்கள். ஈவினிங் ட்ரெக் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு ஹூடி மாதிரி போட்டு ஜாக்கெட் போட்டுக்கோங்க. நைட் நல்லா குளிரும், இந்த மாதிரி இருக்காது. ஃபுல்லாக விசர்த்துட்ருக்கு. ஸோ அதனால் இது எல்லோரும் பார்த்துக்குவாங்க ட்ரெக்கிங் போகிறப்போ. அப்படியே போயிட்டு பார்க்கலாம். வந்து ரூட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஃபுல்லாக மலையை தான் குறைஞ்சி போட்டிருக்காங்க. அப்படியே க்ளவுட் பெட்ஸு வேறு லெவல் கைஸ். மேலே வந்தோடனே இதான் ஃபஸ்ட்டு வேட் டு அத்குவாரின்னு ஒன்று இருக்கும். மேலே போனோன்னா அதான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். 6 கிலோமீட்டரில் இந்த கோயில் வரும். அப்புறம் 7 கிலோமீட்டர் போனோன்னா வைஷ்ணவி தேவி டெம்பிள் அந்த இது வரும் கோயில். அதுக்கப்புறம் போனோன்னா காலபைரவர் டெம்பிள் இருக்கான். அதுக்கு நம்ம ரோப் காரில் போகலாம் அப்படின்னாங்க. ஸோ நம்ம இதை கோயில் போயிட்டு பார்க்கலாம் என்னென்னு கைஸ். ஒரு 6 கிலோமீட்டர் மேலே வந்தாங்கன்னா இங்கே மெக்டானல்ட்ஸு நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஜூஸு கீஸு எல்லாமே இருக்குது. இங்கே வந்து மெக்டானல்ட்ஸ் வரைக்கும் மலைக்கு மேலே வச்சுருக்காங்க. பெரிய பெரிய பில்டிங் வரைக்கும் கட்டி வச்சுருக்காங்க. ஸ்டே கூட இங்கே உண்டு. ஸோ எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். வாங்க கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அத்குவாரின்னு ஒரு டெம்பிள் வரும். அது ஒரு கேவுக்குள்ளே போகணும். அதுக்கு வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்தோம். அதுக்கு 24 hours வெயிட் பண்ணணும் அப்படி போட்டிருக்காங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து மெயினாக வைஷ்ணவி தேவி அந்த இருக்க டெம்பிள் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அத்குவாரி போகல, ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது முடிச்சுட்டு காலபைரவர் போகிற மாதிரி பிளானு. இப்போ நம்ம தேவி பார்க்க போகலாம். வாங்க போகலாம். போயிட்டுருக்கோம் கைஸ். இங்கே வந்தீங்கன்னா அந்த அத்குவாரி அந்த செக் போஸ்ட்டில் நெஸ்காஃபே இருக்குது. அங்கே வந்து சாண்ட்விட்சு, ஹாட் டாக்கு, ஒரு காஃபி குடித்தேன். 145 ஆச்சு. அப்படியே ஒரு முட்டாயும் தந்தாங்க. 150 ரவுண்டாக முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. 6 கிலோமீட்டர் மேலே கடை இருக்கனால ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ வேறு வழியில் எதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம அப்படியே மேலே போகிறோம், போயிட்டு பார்க்கலாம் கைஸ். அந்த வைஷ்ணவி தேவி டெம்பிள் போகிறதுக்கு பவான் வச்சுருப்பாங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தா 5 கிலோமீட்டர் இருந்துச்சு. இப்போ 4.5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 4.5 கிலோமீட்டர் போனோன்னா நம்ம அதை ரீச் பண்ணிடலாம். இங்கே ஃபுல்லாக அந்த எலக்ட்ரிக் கார்லாம் இருக்குது.
அதுலேயும் கூட நம்ம போய்க்கலாம். ஹெலிகாப்டர் ரைடு இருக்குது, அனைத்து ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் கைஸ். ஆனால் இங்கே காஃபி வேணுமா காஃபி இருக்குது, ஜூஸ் வேணுமா ஜூஸ் இருக்குது, தண்ணி வேணுமா தண்ணி இருக்குது, மெக்டானல்ஸ் வேணுமா மெக்டானல்ஸ் இருக்குது. இதெல்லாம் அவங்க திங்ஸ் கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம் கைஸ். அப்படியே நம்ம போகிற வழியில் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும் கோயில் போகிறதுக்கு. அது போகிற வழியில் இங்கே அந்த கோயிலோட இதே வச்சு தேவி வைஷ்ணவி தேவி ஸ்ரெயின் போர்டு இருக்குது. இங்கெல்லாம் ரேட் கம்மியாக தான் இருக்குது. டீ 8 ரூபா, காஃபி 15 ரூபா, நார்மல் ரேட்டாக தான் இருக்குது. வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள், இங்கெல்லாம் ரேட் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் நம்ம பேபியாக வந்தோன்னா பேபி கூட வந்தோன்னா இந்த மாதிரி வாக்கிங் சேர் மாதிரி கொடுத்துருவாங்க, அதில் நம்ம வச்சு தள்ளிட்டு போய்க்கலாம். ரூட்டெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்குது. தண்ணி 20 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்றுட்ருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக 20 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் சில இடத்துல 30 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. தண்ணி இதை ஃப்ரீயாக குடிச்சிக்கலாம். அப்படியே போயிட்டு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். மேலே வந்தோன்னே இங்கே ஒரு வெயிட்டிங் ஹால்னு போட்டிருக்காங்க, நியர் ராம் மந்திர்னு. ஒரு ஆளுக்கு 100 ரூபாயா. இங்கே வெயிட்டிங் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமு, லாக்கரு, வாஷ்ரூமு, மொபைல் சார்ஜிங்கு, ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டருக்கு மேலே இதெல்லாம் இருக்குது. வேறு லெவலில் டூரிசம் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ பேர் வராங்க, ப்ளஸ் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா டூரிசம் வேறு லெவலில் இருக்குது. ப்ளஸ் சாமியும் பார்க்கவும் வராங்க. அவங்க பண்ணி வச்சுருக்க இதுவும் செம்ம இது நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம சைடும் பண்ணாங்கன்னா எல்லோரும் இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. நம்ம தான் பண்ண மாட்டோம்ல. இங்கே எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக. ஆட்கள்லாம் எங்கெங்கே இல்லாதமோ வராங்க. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம் கைஸ். இங்கே மேலே வந்தோன்னா இம்கோட்டிலே ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது. உள்ளே போய் செக் பண்ணிட்டு தான் போகணும். அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 9 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். இங்கே மேலே வந்தோன்னா ஜேகே பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது, ஜம்மு காஷ்மீர் பேங்க்கு. 9 கிலோமீட்டர் மேலே வந்தோன்னா ஏடிஎம் சர்வீஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வண்டியில் திங்ஸும் கொண்டு வராங்க, அப்புறம் ஆட்களையும் ஏற்றிட்டு வராங்க. ஸோ எலக்ட்ரிக் கார் இருக்குது, இந்த மாதிரி குட்டி யானை இருக்குது, எல்லாமே இருக்குது. எவ்வளோ ஆன் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. எவ்வளோ கடைக்கு பஞ்சம் கிடையாது, எதுக்குமே கிடையாது கைஸ். தைரியமாக வரலாம். டாய்லெட் இருக்குது, எங்கேனாலும் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். இன்னும் 2 கிலோமீட்டர் நான் பார்த்துட்டேன். இங்கேருந்து லைட்டாக வெள்ளை கலரில் பெருசாக பில்டிங் மாதிரி இருக்கும், அதுதான். இன்னும் 2 கிலோமீட்டர் போனால் கோயில் வந்துடும். ஸோ அப்படியே அங்கே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள், கருப்பு குரங்கு செம்மையாக இருக்குல்ல. வாய் பார்த்துட்ருக்கு. மேலே ஒன்று ஏதோ சாப்பிட்டுட்ருக்கு, அது அப்படியே வாய் பார்த்துட்ருக்கு. ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் வே டு பஞ்சி ஹெலிபேடுன்னு போட்டிருக்காங்க. ஹெலிபேடுக்கு போகிற வழி இங்கேருந்து தான். இங்கேருந்து இதுக்கு மேலே நம்ம நடக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி என்னன்னு பார்க்கலாம். கைஸ் இங்கே வந்து 4 பேர் சேர்ந்து நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து பவான் டு இம்கோட்டிக்கு வந்து 3100 ரூபா. அதுக்கு அப்புறம் வந்து பவான் டு கட்ராக்கு கொண்டு போனால் 3900 ரூபா. நம்ம வெயிட் வந்து 100 கேஜிக்குள்ளே இருந்துன்னா 3100 ரூபா. வெயிட் வந்து 100 கேஜிக்கு மேலே இருந்துன்னா 3900 ரூபா. ஸோ இப்படிலாம் வரைக்கும் இருக்குது. நம்மளை தூக்கிட்டு போகிற வரைக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள் கைஸ். ரோப் காரில் போகிறதுக்கு ஆஃப்லைன் அண்ட் கரண்ட் டிக்கெட் வந்து ரோப்பே டிக்கெட் கவுண்டிங் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து இந்த துர்கா பவன் பேஸ்மெண்ட் அங்கே தான் எடுக்கணும்னு போட்டிருக்காங்க. அங்கே போனால் எடுக்கலாம். ஸோ நான் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம திங்ஸ் எல்லாம் இங்கே லாக்கரில் வச்சா போகணும். இந்த ஷாப் நம்பர் 58க்கு ஆப்போசிட்லேயே அப்படி லாக்கர் இருக்கும். ஃப்ரீ லாக்கர் தான். இங்கே வந்து நமக்கு எந்த இது ஓப்பனில் இருக்கோ அதுக்குள்ளே நம்ம திங்ஸை வச்சு லாக் பண்ணிட்டு போகணும். அங்கே வந்தோன்னா ஆதார் கார்டு கேட்பாங்க. ஆதார் கார்டு எல்லாருமே வச்சுக்கோங்க. நான் கொண்டு வரல, ஃபோனில் தான் காட்டினேன், அவங்க ஒன்றும் சொல்லலை. அப்புறம் காட்டிட்டு இங்கே நமக்கு எந்த லாக்கர் அவைலபிளாக இருக்கோ அதில் வச்சுட்டு நம்ம திங்ஸ்லாம் பூட்டி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம திங்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் நமக்குள்ள லாக்கரு, இங்கே தான் வச்சுட்டு போகணும். அதுக்கப்புறம் இதுக்குமே ஃப்ரெண்டில் போய் ஒரு லாக்கர் இருக்கா, அதெல்லாம் விஐபிக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஷாப் நம்பர் 58 அதுக்கு பக்கத்தில் வந்தோன்னா இங்கெல்லாம் திங்ஸ் வச்சுட்டு போயிருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் எல்லாத்தையும் வச்சுட்டு போகணும். ஸோ நம்ம அப்படியே என்னென்னு பார்க்கலாம் கைஸ். அப்படியே நம்ம லக்கேஜை வச்சுட்டு ஒரு ஸ்கை வாக்குன்னு ஒரு வே உண்டு, அதோடி போயிட்டு போகிற வழியெல்லாம் துர்கா சிலை நிறைய வச்சுருப்பாங்க, கோல்டு கலரில் இருக்கும். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் க்யூவில் என்னென்னா இந்த மாதிரி நெத்தியில் போட்டு வச்சு விட்டாங்க. அது வந்து குகை மாதிரி இருக்குது. அது செட்டப்பே வேறு லெவலில் இந்த ஹீட்டாக தண்ணி சைடில் லைட்டாக போயிட்டே இருக்கும் க்ளீன் பண்ணதுக்கு. அப்படியே போயிட்டு உள்ளே போனேன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க இருந்த இடம், தேவி இருந்த இடத்த காணிப்பாங்க. கூப்பிட்டு போயிட்டு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போவோம். அங்கே போயிட்டு வந்து
நம்ம வந்து காளி, வசிஷ் தேவி, வைஷ்ணவ தேவி, அப்புறம் சரஸ்வதி 3 பேரும் இருக்கக்கூடிய இடத்த வந்து அப்படியே காணிப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு லைட்டாக ஒரு 2 செகண்ட் தான், அப்படியே பார்த்துட்டு வர வேண்டியதுதான். வந்துட்டு அப்படியே நம்ம லக்கேஜ் வச்ச இடத்துல வச்சுட்டு அப்படியே சாப்பிட வந்திருக்கோம். ஒரு வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன், 100 ரூபா. என்னென்னு பார்க்கலாம் கைஸ் சாப்பிட்டு. கைஸ் 100 ரூபாய்க்கு இவ்வளோதான் கைஸ், இவ்வளோதான் இருக்குது. ஓகே பரவாயில்ல. 12 கிலோமீட்டர் வந்து ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கிறதே பெருசு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ரோப் காரில் போக போகிறோம். இங்கே வந்து காலபைரவர் கோயில் மேலே இருக்குது. அதுக்கு வந்து இந்த பவான்லேருந்து காலபைரவர் கோயிலுக்கு மேலே போக போகிறோம். இங்கே டிக்கெட் ஆன்லைன்லேயே நம்ம எடுத்துட்டோம். அதை அப்படியே காமிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். நம்ம இப்போ வந்து ரோப் காரில் தான் காலபைரவர் டெம்பிளுக்கு வந்தோம். அது வந்து 100 ரூபா. நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம், இங்கே வந்து எடுக்கலாம். கீழேருந்து மேலே போகலாம், மேலேருந்து கீழே வரலாம். இதுக்கு நம்ம நடந்து வரலாம். நம்ம ரோப் காரில் வந்து ஆல்ரெடி புக் பண்ணி இங்கே தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் கைஸ் காலபைரவர் டெம்பிள். அப்படியே பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்தாச்சு. இங்கே ஏதோ பிரசாதம் பாபாஜி நெத்தியில் வைக்கிறதுக்கு ஏதோ பொட்டு மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க. அது அந்த இடத்துல இருந்துச்சு. அதை அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ அப்படியே என்னென்னு பார்க்கலாம் கைஸ். திருப்பி ரிட்டன் ரோப் காரில் தான் போகணும். அப்படியே பார்ப்போம் கைஸ். ஃபைனலி ரோப் காரை முடிச்சாச்சு. அப்படியே நீ கிளம்பி ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல விட்டுருப்போம், அங்கே தான் போகிறோம். அங்கே பார்க்கல ஃபஸ்ட்டு நம்ம கூட்டமாக இருந்துச்சுன்னு. நீ அங்கே போய் முடிஞ்சால் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். அப்படியே போயிட்டு பார்ப்போம் கைஸ். இறங்க ஈஸியாக தான் இருக்குது. போகிறப்போ அப்படியே பிடிச்சி தள்ளும். அப்படியே போயிருக்கேன் நிற்காமல். காலை மட்டும் பார்த்துக்கோங்க, ஸ்டெப்ஸை மட்டும் ஒழுங்காக வச்சு அப்படியே இறங்கப்போ போயிட்டே நீங்கள் ஈஸியாக போயிடலாம். சரன்னு போயிட்டுருக்கேன். அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அத்கவாரி அந்த இது பார்க்கலான்னு வந்தோன்னா இப்போ தான் 595 போகுதுக்கு. நமக்கு 695 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கஷ்டம் தான். இங்கே தான் எல்லோரும் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இன்னும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த இடம் இன்னைக்கு இந்த வாட்டி நம்ம பார்க்கல. அப்படியே கீழே கிளம்புறோம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5:40க்கு முடிச்சாச்சு. ஒரு இடத்துல கூட உட்காரல, தண்ணி குடிக்கலை. 12 கிலோமீட்டர் ஒரே அடி அடித்து முடிச்சாச்சு. 3.5 மணி நேரம் ஆயிருக்கு. 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 4, 5, 2.5 மணி நேரம் தான் கைஸ். 2 மணி நேரத்தில் முடிக்கலாம்னு நினச்சேன். கடைசியாக கொஞ்சம் டயர்டாகிட்டு அப்படியே 2.5 மணி நேரத்தில் முடித்து கீழே வந்தாச்சு. ரூமுக்கு தான் போகணும். போயிட்டு என்னென்னு பார்க்கலாம். ஃபைனலாக வைஷ்ணவி தேவி டெம்பிள் விலாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்ம வந்து ட்ரெக்கை முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு நம்ம ரிட்டன் டிக்கெட் எதுவுமே புக் பண்ணல. அப்படியே காற்றால தான் அந்த கோயில் இருக்குது. காற்றால ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம நேராக வந்து பஸ்ஸு பிடிச்சி நேராக டெல்லிக்கு போயிட்டேன். ஜம்முலேருந்து நேராக டெல்லிக்கு பஸ்ஸில் போயிட்டேன். அப்போ தான் புக் பண்ணேன். அப்படியே புக் பண்ணிட்டு டெல்லி வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸில் அடுத்து ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. அதில் அப்படியே அன்ரிசர்வில் ஏறி வந்துட்டேன். என் காதை வந்து அங்கே டெல்லி ஸ்டேஷனில் வந்துட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து ஒரு ஆள் காது க்ளீன் பண்ணியதுக்கு வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட காதை கொடுத்தேன். காதுலேருந்து இவ்வளோ பெருசாக அழுக்கு மாதிரி எடுத்தார். அது அழுக்கா என்ன அது என் காதுக்குள்ள தான் அவ்வளோ ஆண்டு இருந்துச்சான்னு தெரில. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கவங்க அது என்னதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரில, நான் இன்னும் வரை யார்கிட்டையுமே கேட்கல. காதை க்ளீன் பண்ணி இவ்வளோ பெருசாக எடுத்தார். ஸோ பார்த்துட்டு காதுக்குள்ளே இப்படிலாம் இருக்குமான்னு நினச்சேன். ஸோ அப்படியே அங்கேருந்து முடிச்சுட்டு டெல்லி டு சென்னைக்கு அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட் எதுவும் புக் பண்ணாதனால அன்ரிசர்வ்லேயே வந்துட்டேன் ட்ரெயினில். அப்படியே சென்னை வந்துட்டு டெல்லியிலேருந்து சென்னை வந்துட்டு சென்னையில் ஃப்ரெண்ட் ரூமில் இருந்துட்டு அப்படியே நைட்டு பஸ் ஏறி ஊருக்கு வந்துட்டேன். அப்படியே கன்னியாகுமரி ரீச் ஆகியாச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் காஷ்மீர் ட்ரிப்போட விலாக் முடியி 2 மாதம் கழிச்சு. ஸோ இனிமேல் அப்பப்போ எடுத்தது அப்பப்போ போட மாதிரி பார்க்கணும். இவ்வளோ நாள் தள்ளி போடக்கூடாது. ஸோ இனிமேல் கரெக்டாக போட பார்க்குறேன். ஸோ இதோடு இந்த விலாக் முடிச்சிருக்கேங்க. வைஷ்ணவி தேவி டெம்பிள் விலாக் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு பட்ஜெட் விலாகு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடணும். காஷ்மீருக்கு எப்படி போகலாம் வரலாம்
எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும், எங்கெங்கே போகலாம், 10 நாள் ட்ரிப்பாக வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி போகலான்னு நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுட்டு கிட்ஸ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போங்க. டாடா பை பை, see you.